விட்டது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் ஆணை பிறப்பித்தார். 32 கோடி மதிப்பீட்டில் இன்றைக்கு புதிய காய்கறி பூ மார்க்கெட்டு காந்தி நகரில், 30 கோடி மதிப்பீட்டில் இன்றைக்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம், 30 கோடி மதிப்பீட்டில் மாட வீதி, தேரோடு வீதி, இன்றைக்கு சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் அதற்கு காரணம் திராவிட மாடல் ஆட்சிதான். 56 கோடி மதிப்பீட்டில் இன்றைக்கு உண்டு விரடைப்பள்ளி மாதிரி பள்ளி இங்கே கட்டப்பட்டிருக்கிறது. செங்கம் பகுதியில் புதியதாக இன்றைக்கு அரசு கலைக்கல்லூரி கொண்டு வந்ததும் திராவிட மாடல் ஆட்சி தான். 37 கோடி மதிப்பீட்டில் புதிய டைட்டில் பார்க் இன்றைக்கு இளைஞர்களுக்காக, படித்த பட்டதாரிகளுக்காக, ஏன் சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்துவதற்காக இங்கே சொன்னார்கள். அதை பற்றி விவரமாக சொன்னார்கள். எங்களுடன் லட்சக்கணக்கான கூட்டம் கூடுகிறது என்கிற காரணத்தினால்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சரை இந்த முறை கேட்டபொழுது எந்த மாவட்டம் அத்தனை கொடுத்திருப்பாரான்னு எனக்கு தெரியல. அவர் துறை சார்ந்த 3 காவல் நிலையங்கள், ஒன்று அண்ணாமலையார் திருக்கோயிலுக்கென்றே ஒரு காவல் நிலையம், அதே போன்று திருவண்ணாமலை மேற்கு பகுதிக்கு ஒரு காவல் நிலையம், ஆதமங்கலத்தில் ஒரு காவல் நிலையம், 3 காவல் நிலையங்கள் எங்கள் மாவட்டத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 புதிய தீயணைப்பு நிலையங்கள், அண்ணாமலையார் திருக்கோயில், கண்ணமங்கலம், தெல்லாறு. 7 கோடி மதிப்பீட்டில் சார்பு அதிகாரம் ஆரணியில, செங்கத்தில், பெரணமல்லூரில். 53 கோடி மதிப்பீட்டில் தமிழர் பண்பாட்டு அருங்காட்சியகம். நான் இப்படி பட்டியல் போட்டுக்கொண்டே போகலாம். என்ன மாற்றம் கொண்டாட போறீங்க? இன்னும் நான் 1 மணி நேரம் படிக்க முடியும். அந்த மாவட்டத்தில் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல பானை சோறுக்கு பருக்கு சோறு என்று நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். நான் இன்றைக்கு மேடையில் நின்று சொல்லுறேன், இதை விட இவ்வளவு திட்டங்களை கனகாட்சியை தவிர இனி எந்த கும்பலால் எவன் பிறந்தாலும் எவன் ஆட்சிக்கு வந்தாலும் நடக்காது, நடக்க முடியாது, நடக்கிற ஆட்சியில் இருக்காது. என்ன மாற்றம் கொண்டு வர போறீங்க? மாற்றத்துக்கு என்று ஓட்டு போட்டவர்களை கேட்கிறேன். ஆனால் இவ்வளவு பெரிய அலையிலும் எனக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற வைத்த கோடான கோடி உங்களுக்கு நான் நன்றியை மீண்டும் மீண்டும் உங்கள் பாதம் தொட்டு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நகைச்சுவையா சொல்லணும்னா, இன்னைக்கு திமுக கூட்டணியிலே இருந்து இன்னும் நான் உறுதியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என் பக்கத்தில் இருக்கிற திண்டிவனத்திலே மஸ்தான் தலைமையிலே திராவிட முன்னேற்ற கழக தொண்டன், ஏன் கலைஞருடைய உடன்பிறப்புகள் தீவிரமாக பணியாற்றிய காரணத்தினால் அங்கே வன்னி அரசு வெற்றி பெற்றார். மேற்கே வாணியம்பாடியிலே இதோ நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி சி.என். அண்ணாவுடைய தலைமையிலே 24 சுறுசுறுப்பாக பணியாற்றிய காரணத்தினால் வாணியம்பாடியிலே பாருக்கு வெற்றி பெற்றார். மேற்க பாருக்கு, கிழக்க வன்னி அரசு. அங்கே எங்க கூட்டணியில் இருக்கிற இந்த கட்சி சார்ந்தவர்களை நாங்கள் அனுப்பிய காரணத்தினால் அந்த பவரை கொடுத்தா நீ ஆட்சி நடத்துற, நாங்க பவர் கொடுத்து நீ ஆட்சி நடத்துற. ஆனா தமிழ்நாட்டிற்கு எல்லா பவரையும் எடுத்து இன்னைக்கு பவர் போச்சு, பவர் போச்சு, பவர் போச்சு, மின்சார பவர் போச்சு பேசிக் கொண்டிருக்க. உங்க அரசுக்கு பவர் கொடுத்தது திமுக, மக்களுக்கு பவரை எடுத்தது தவிக என்று தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் முதலமைச்சராக, நான் கூட முதலமைச்சராகி திருச்சிக்கு போறேன். அவர் சிறப்பாக வரவேற்றுவார், மக்களுக்கு வாழ்த்து சொல்வார், ஓட்டு போட்டவங்களுக்கு வாழ்த்து சொல்வார். தன் ஆட்சிக்கு உறுதுணையாக இருந்த தோழமை கட்சிக்கு வாழ்த்து சொல்லுவார், நன்றி சொல்லுவார். இப்படி ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும். உட்கார்ந்திருக்கிற பேராசிரியர் இருந்து அண்ணன் கலைஞர், அண்ணன் ஸ்டாலின் இருந்து நாங்கள் எல்லாம் தொலைக்காட்சி விட்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் பேச போறாரு. ஏன்னா இந்த நாடு பெருந்தலைவர் காமராஜரை முதலமைச்சராக பார்த்தவன் இந்த நாடு. பெரிய பக்தவத்சலை என் அண்ணன் அண்ணாவை, அண்ணன் கலைஞரை, ஏன் மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா, பல முதலமைச்சர் பார்த்த மண் இந்த மண்ணு. இந்த முதலமைச்சருக்கு என்று ஒரு மரியாதை மதிப்பு உண்டு. அந்த அளவுகோலை வைத்துக் கொண்டு நாங்கள் பார்க்கிறோம், அந்த அளவுகோலை வைத்துக் கொண்டு பார்க்கலாம்.
100% கூட இல்லாத இருக்கலாம் முதலமைச்சருக்கு, ஒரு 25% தேர மாட்டாரா? அப்படித்தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் பேச ஆரம்பிச்சு எப்பொழுதும் தேர்தல் நேரத்தில் அவர் உங்களுக்கே தெரியும், நானும் பல படங்கள் எடுத்த தயாரிப்பாளர். நான் பொண்டாட்டிச்சு நான் கேட்டுக்கணும் படம் எடுத்து 100 நாள் போகுது என் படம். அந்த காலத்தில் நான் பிடிச்ச மாப்பின்னு ஒரு படம் எடுத்து 100 நாள் போகலையா? இதெல்லாம் படம் எடுக்கிறேன் நான், எனக்கு தெரியும். கேமராவுக்கு முன்னால் பக்கத்தில் இருக்கிற டைரக்டர் ஐசன் டைரக்டர் டைலாக் சொல்லி கொடுத்துட்டு ஷாட்டுக்கு கொண்டாந்து நடிகர் நிற்க வச்சுட்டு டேக் அப்படின்னு உடனே ஆரம்பிப்பாங்க டைலாக். அது மாதிரி தான் முதலமைச்சர் உட்காந்து டேக் அப்படின்னு உடனே முதலமைச்சர் ஆரம்பிச்சார். 2 கை தூக்கிட்டாரு. பாருங்க, அந்த சினிமாவில் 2 கை தூக்கி தூக்கி பழக்கம். அரசியல் புரிதல் இல்லாமல் நமக்கு வாக்களித்து விட்டாங்களாம். அவர் சொன்ன வார்த்தை நான் நாலடி மாதிரி சொல்லிடுறேன், ஏன்னா முழுசு சொல்ல நேரம். அரசியல் புரிதல் இல்லாமல் நமக்கு வாக்களித்து விட்டார்களாம். யார் சொன்னது? தமிழ்நாட்டு முதலமைச்சர் மிஸ்டர் சிஎம். நீங்க சொன்னதை நான் சொல்றேன். அரசியல் புரிதல் இல்லாமல் நமக்கு வாக்களித்து விட்டார்களாம், கவர்ச்சியில் மயங்கி மக்களுக்கு நமக்கு வாக்களித்து விட்டார்களாம் என்று சொல்லிட்டு அதுக்கு மேலதான் சொல்றாரு வாக்களித்து விட்டான். நல்லா வருது வேணாம், நல்லா வருது, என்ன வருது? நல்லா வருது. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நீங்க சினிமா மாய இல்லாம இந்த நாட்டுக்கு என்ன தொண்டு வந்திருக்கீங்க? நாங்க சொல்றோம், அவர் சினிமா இமேஜில் மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்க. அவர் சினிமா இமேஜில் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள்லாம் பார்த்து நம்பி நங்கை குட்டீஸு புட்டீஸு நீ சாக்லேட்டுக்காக நீ அடம் பிடிக்கலையா? உங்கள் அத்தை கிட்ட, உங்கள் மாமா கிட்ட, உங்கள் தாத்தா கிட்ட, உங்கள் அப்பா கிட்ட எனக்காக சாக்லேட்டுக்கு அடைஞ்ச மாதிரி ஒரு ஓட்டு போடு ஓட்டு போடு ஓட்டு போடு ஓட்டு போடுன்னு எனக்காக கேள்வி. இதான ரீல்ஸில் வந்தது. ஏன்னா அவர் 13 ரீல்லே படம், அது 13 ரீல்ல நடை அடிச்ச காரணத்தில் அவருக்கு ரீல்ஸ் ஞாபகம், அதனால தான் ரீல்ஸ் விட்டுட்டாரு. அது நம்ம சினிமா தானே நாமளும் ஏமாந்துட்டோம். ரீல்ஸே முத நாங்கள் தான் சினிமா உலகத்தில் கையாண்டோம். திராவிட இயக்கம் தான் சினிமா மூலமாக கொள்கையை சொன்ன இயக்கம். இதுதான் அண்ணா கதை வசனம், அண்ணன் கலைஞர் கதை வசனம், மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிப்பு, இப்படி திராவிட இயக்கம் தன்னுடைய கொள்கையை சாதாரண சினிமா கொட்டாய்க்கு கொண்டு கொள்கை மூலமாக மக்களுக்கு பறைசாற்றிய இயக்கம் திராவிட இயக்கம். ரீல் எங்களுக்கு அப்பயே தெரிஞ்சிருந்தா நாங்கள் உன்னோட பெரிய ரீல் விட்டுருப்போம். எங்களுக்கு தெரியாத நுட்பம் இல்லை. இந்த சடுகுடு ஆடும்போது அந்த பக்கத்தில் வீரமாக இருப்பான், நம்முடைய கவனம் பூரா அவன் பேர் தான் இருக்கும். எப்படியும் ஜெயிச்சாகணும். சடுகுடில் போகும்போது போடுவாங்க கபடி 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 கபடின்னு போய் நம்ம மங்களம் பிரபாகரனான்னு வச்சுங்க, அவனை மாதிரி ஒரு ஆள் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். எப்படியாவது சடுகுள்ள எப்படியாவது அவன்கிட்ட சிக்காமல் வந்துடணும் அப்படின்னு நினைப்போம். சில பேர் திடகாத்திரமா இருக்கவே மாட்டோம். நம்ம எம்பி மாதிரி சிஎன் அண்ணாதுரை மாதிரி அப்படி கையில் மாட்ட மாட்டான். அவன் போனால் கூட சரி, அவன் சின்ன பையன் தானே நாம் நினைப்போம். அவன் அப்படி இப்படி நுழைஞ்சு என்ன பண்ணுவோம், சங்கோட நுழைஞ்சு வந்துடுவோம். நம்ம பாராமுகமாக இருந்துருவோம். சடுகுடல் அப்படி நாங்கள் பாராமுகமாக இருந்த காரணத்தில் சந்திலியும் பொந்துலியும் பொந்து வீரமா இல்லை, சடுகுடல வீரமா இல்லை. கேட்கிறேன் நான் என்ன சினிமா இமேஜிலியா நான் கேட்கிறேன், வேற இதில் மீண்டும் கேட்கிறேன்.
நம் மொழிக்காக போராடலையா? இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்னைக்காவது வாயில் வந்ததுண்டா? சென்னை ஏன் சென்னை வெள்ளக்காடாக இருந்தது. என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வந்து சென்னை மக்களை பார்த்திருப்பியா? தமிழ்நாட்டில் எண்ணற்ற துயரங்கள் எத்தனையோ நடைபெற்று இருக்கிறது. துயரடைந்த குடும்பத்திற்கு என்னைக்காவது கண்ணீர் வந்து தொடச்சிருப்பியா? தொழிலாளர் பிரச்சனைக்காக என்னைக்காவது உண்ணாவிரதம் இருந்தது உண்டா? மக்கள் பிரச்சனைக்காக மறியல் போராட்டம் எத்தனையோ நடந்தது, எங்கேயாவது கலந்து கொண்டு உண்டா? நீ நீட்டுத் தேர்வு வேண்டாம் என்று நாங்கள் அந்த இன்றைய வரைக்கும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். என்றைக்காவது ஒரு நாள் குரல் கொடுத்தது உண்டா? படித்த பட்டதாரி அரசு அலுவலகத்தில் பணியாற்றியவர்கள் 23 ஆண்டு காலம் நீங்க ஓய்வு பெறுகிற பொழுது உனக்கு பென்ஷன் என்ற நிலை இருந்தது. 93 இருந்து 23 ஆண்டு காலம் பென்ஷன் இல்ல, ஓய்வு பெற்றா ஓய்வூதியம் கிடையாது. ஆனால் 13 முறை தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆணையிட்டார் என்கிற ஒரே காரணத்திற்காக நானும் நிதித்துறையினுடைய அமைச்சராக இருந்த தம்பி தங்க தென்னரசு அவர்களும் கல்வித்துறை அமைச்சராக இருந்த மகேஷ் அவர்களும் 3 பேரும் ஒரு குழு அமைத்து 32 அமைப்புகளை சார்ந்த ஜேக்டேஜி என்பவர்களை அழைத்து ஒரு முறைக்கு பல முறை பேசி நீங்கள் கேட்ட கோரிக்கையை இந்த திராவிட மாடல் கட்சியில் அண்ணன் மு.க. ஸ்டாலின் நிறைவேற்றி தந்தார்களே. என்னைக்காவது இந்த அரசு அலுவலர்களுக்காக நீ குரல் கொடுத்தது உண்டா? நீ முழுக்க சினிமா தான், வருத்தப்படுறிய. உங்களை கேட்டால் என்ன படத்தில் நடிச்சீங்கன்னு கேட்டா அது உங்களுக்கு நினைவு இருக்கலாம். நீ நடித்த படம் நாளைய தீர்ப்பு என்று ஆரம்பிச்சு கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, காதலுக்கு மரியாதை, துள்ளு மனம் துள்ளும், குஷி, பிரியமானவனே, பிரெண்ட்ஸ், பகவதி, திருமலை, கில்லி கில்லி, குருவி, திருப்பாச்சி, போக்கிரி, என்ன படம் பேரு? போக்கிரி, வேட்டக்காரன், வேலாயுதம், துப்பாக்கி, ஜில்லா, கத்தி, புலி, சர்க்கர், பிகில், கடைசியா புடிச்சிட்டான் பிகில். படம் பிகில், நம்மள விசில்ன்றோம், பிகில் எடுத்தான். வேற என்ன சொல்லுங்க? இந்த படங்களை நீங்க நடித்தீர்கள். இந்த படத்தில் யாரெல்லாம் நடித்த கதாநாயகனா நினைவு இருக்கும் உங்களுக்கு? படத்தில் எப்படி ஷாட் வச்சிருப்பாங்க, என்ன கேமரா வச்சிருப்பாங்க? 2C கேமரா பயன்படுத்தினாங்களா, 3C கேமரா பயன்படுத்தினாங்களா? ஒரு படத்தில் யார் ஸ்டண்ட் மாஸ்டர்? உனக்கு சண்டை பயிற்சி கற்றுக் கொடுத்தது யாரு? டான்ஸ் மாஸ்டர் உங்களுக்கு கம்போஸ் பண்ணி கொடுத்தது யாரு? அதுதான் உங்களுக்கு நினைவு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதே ஒழிய தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளை என்றைக்கு நீங்க தீர்க்க வந்தீங்க? மிஸ்டர் சிஎம், என்னைக்காவது தமிழ்நாட்டு பிரச்சனை தீர்க்க வந்திருக்கிறீங்களா? ஏன் கோவப்படுறீங்க? நீங்க செய்த தொழில் சினிமா இமேஜால் நீங்க வெற்றி பெற்றீங்கன்னு சொல்றதுக்கு ஏன் கோவப்படுறீங்க? அதுதானே உண்மை. அது தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த தொண்டு என்ன? ஏதாவது உண்டா? ஒண்ணும் இல்லையே. ஒண்ணு வேணாம். பத்திரிகையில் செய்தியை பார்த்தேன், இன்னும் 2 தினங்கள்ல டெல்லி பட்டணத்துக்கு போறார் முதலமைச்சர். நிதி ஆய்வு கூட்டத்திலே கலந்து கொள்ள போறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் மெத்தப்பணியோடு நான் கேட்கிறேன், நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாருன்னு சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லுவோம், அது காந்திஜி தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யார் என்று சொன்னால் காந்திஜி என்று எல்லா குழந்தை சொல்லும். அந்த மகாத்மா பேர்ல, மகாத்மா காந்தி பேர்ல நம்ம ஊர்ல
100 நாள் வேலை என்கிற அற்புதமான திட்டத்தை அண்ணன் கலைஞருடைய முழு ஒத்துழைப்போடு அன்றைக்கு காங்கிரஸ் பேரித்தது நல்ல மனிதர் மன்மோகன் சிங் காலத்தில் வந்தது. திராவிட முன்னேற்ற மத்திய சபையில் இடம் பெற்றது. அப்பொழுதுதான் வந்தது. கிராம பகுதியெல்லாம் 100 நாள் வேலை வந்தது என்று சொல்லி பெருமைப்படுகிறோம் என்று சொன்னால் அதற்கு வித்திட்டது அண்ணன் கலைஞர். அன்றைக்கு காங்கிரஸ் இயக்கத்திலிருந்து நல்லவர் மன்மோகன் சிங். இன்னைக்கு அந்த திட்டத்தினுடைய பெயரே மாற்றி இன்றைக்கு விபிஜி ராம்ஜி என்று பெயர் மாற்றி விட்டார்கள். நாங்கள் கூட ஆட்சியிலே இருந்த பொழுது பல முறை நாங்கள் கடிதம் எழுதினோம். அதற்காக சட்டமன்றத்திலே பேசினோம். ஆட்சியாளரிடத்திலே சொன்னோம், மாற்றுங்கள் பெயர் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அது தொடர் முயற்சியாக இந்த நிதி ஆய்வு கூட்டத்திற்கு போறீங்களே, கொஞ்சம் காந்திஜி பெயர் கொஞ்சம் மாற்றிட்டு வாங்கல. இங்கதான் நம்முடைய அண்ணன் சுபவீர் சொன்னார் பார், நீ எங்க இருந்து தயாரிச்சு வந்தன்னு சொன்னார் பார், அந்த உறவை வைத்துக் கொண்டு நான் சொல்றேன். நீ எங்க இருந்து தயாரித்து வந்திருக்கிறீர் என்ற ஒரு உறவை சொன்னார் பார், அந்த உறவை வைத்துக் கொண்டு சொல்றேன். இந்த ராம்ஜி என்கிறது பேரை மாத்துக்கு காந்தின்னு பேர் வச்சுட்டு வாங்க. அதோடு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் 23, 24 ஆட்சியில் இருக்கிற பொழுது நாங்கள் பெற்ற பணம் இந்த 100 நாள் வேலைக்கு 12,698 கோடி ரூபாய் பெற்று தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் தந்திருக்கிறோம். ஆனால் போன வாரம் 3,923 கோடி தான் என்று குறைத்திருக்கிறது. நான் மாண்புமிகு சிஎம் சார், நான் உங்களை கேட்கிறேன், நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போறீங்களே, அங்க போய் ஏற்கனவே திராவிட மாடல் ஆட்சிக்கு 12,691 கோடி ரூபாய் கொடுத்தீங்களே, அந்த பணத்தை தாருங்கள் என்று வாங்கி வாங்க. நாங்கள் சபாஷ் என்று உங்களுக்கு சபாஷ் பண்றோம். ஏதோ சினிமா இமேஜில் வந்தான்னு சொல்லி உங்களுக்கு அவ்வளவு கோபம் வருது. அவ்வளவே கோயம் வந்து வாயில வருத்தம், வாயில நல்லது மட்டும் வருத்தம், நல்லது மட்டும் வாயில வருத்தம், மீது எது வந்தாலும் நாடு தாங்காது. ஏன்னா பல பேருக்கு உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது, ஆட்சி பற்றி ஏதாவது பேச மாட்டார். ஏன்னா நம்முடைய கட்சி தலைவர் அண்ணன் தளபதி சொல்லிவிட்டார், ஒரு 6 மாதம் பொறுத்திருங்கன்னு இருக்கிறார். ஏன்னா 18ஆம் தேதி சட்டசபை வருது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொறடாவா என்கிற ஒரு பதவியை எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் எழுந்து கேள்வி இருக்கிற அதிகாரம் உண்டு. இந்த கொறடா எந்த நேரத்திலும் எந்த கேள்வியும் எப்படி மடக்கவும் அந்த வாய்ப்பு கொறடா என்கிற அந்த பொறுப்பை எனக்கு தந்திருக்கிறார். சட்டசபையில் வச்சுக்கலாம், சட்டசபையில் வச்சுக்கலாம். மீதியை நான் சட்டசபையில் வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு என் அண்ணன் கலைஞர் பிறந்த நாள் விழாவுக்கு கூட்டத்திற்கு வருகின்றவர்கள் அத்தனை பேருக்கு நன்றி சொல்வதோடு மீண்டும் ஒரு முறை இப்படிப்பட்ட சுனாமியிலும் என்னை வெற்றி பெற வைத்த வாக்காளர் பெருமக்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி 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 நன்றி. வணக்கம்.